ஹலோ, இன்றைக்கி வந்து சார்டோஸ் அப்படின்ற அந்த பேராமெட்ரிக் மாடலிங் சாஃப்ட்வேர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இண்டஸ்ட்ரியில் இதே மாதிரி என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது, 3D மாடலிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. டசோ சிஸ்டம்னு ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட். இது மட்டும் இல்லை, அதே கம்பெனியிலேருந்து கேட்டியான ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஆட்டோடெஸ்கில் இருந்து உங்களுக்கு வந்து இன்வென்டர், ஆட்டோடெஸ்க் இன்வென்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. க்ரியோ இருக்குது, பிடிசியிலேருந்து க்ரியோ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். இத்தனை இருந்தாலும் நம்ம வந்து எடுத்தோடனே வந்து சார்டோஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் சார்டோஸ். அப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். அதனால் அதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டாவது, அதோடய யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். முதல் வேலையாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு சாஃப்ட்வேரை பற்றியும் கற்றுக்கும் போது யூசர் இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸை பற்றி தர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். புதுசாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சார்டோர்ஸில் நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வழி இருக்குங்க. ஒன்று வந்து இந்த இருக்கு இல்லையா, இது சார்டோர்ஸ் மெனுன்னு பேர். இந்த ஃபைல் வியூ டூல்ஸ்ன்னு இருக்கா, இதுக்கு இந்த ஃபைலில் போய் நீங்கள் கிளிக் பண்ண அந்த ட்ராப் டவுனில் நியூன்னு வரும், இல்லைன்னா கண்ட்ரோல் என் நம்ம சொல்ல போகிறோம். நியூ சார்டோர்ஸ் டாக்குமெண்ட்னு ஒரு டயலாக் வரும். இந்த டயலாகில் பார்ட் மோடு செலக்ட் ஆகிடும். இங்கே 3 மோடு வரும். பார்ட் மோட், அசம்பிளி மோட், டிராயிங் மோடு இருக்கும். அதில் நம்ம இப்போ பார்ட் மோடை செலக்ட் பண்ணுறோம். ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த பார்ட் மோடுக்கே உரிய ஒரு இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸ் வருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் கமாண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கமாண்ட் மேனேஜரில் ஃபியூச்சர்ஸ் கமாண்ட் மேனேஜர் இருக்குது, ஸ்கெட்ச் கமாண்ட் மேனேஜர் இருக்குது, சர்ஃபேசஸ் இருக்குது, சீட் மெட்டல் இருக்குது. இது போக வேறு நிறைய இருக்கும். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேப்பில் எனக்கு என்னென்ன டேப் வேணும், சார்டோஸ் இன்ஸ்பெக்ஷன் வேணாம், எடுத்துடலாம். ஸோ அப்போ இங்கே கமாண்ட் மேனேஜர்னு சொல்லக்கூடியதில் மோடு ஸ்பெசிஃபிக்காக வரும். இப்போ நம்ம என்ன மோடில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோமோ, பார்ட் மோடில் இருந்தோன்னா இதெல்லாம் வரும். அசம்பிளி மோடுக்கு போயிட்டிங்கன்னா வேறு வரும். இங்கே இருக்க யூசர் இன்டர்ஃபேஸில் இது என்னென்னு சொன்னோம், சார்டோஸ் மெனுன்னு சொன்னோம், இது மெனு பார்னு சொன்னோம். 2 வேறு. நல்லா கவனிச்சுக்கோங்க. மற்ற சாஃப்ட்வேரில் ஒன்று மெனு பார்னு இருக்கும், அவ்வளோதான். இங்கே 2 ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஃபைல் நியூ ஓப்பன் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மெனு பார்னு கொடுத்துட்றான். அதுக்கு அங்கிட்டு சார்டோஸ் மெனு. இது இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. இதை நீங்கள் வேணால் பின் பண்ணி வச்சுக்கலாம். இதை பின் பண்ணும்போது இந்த மெனு பார் போயிடும். சரியா? சார்டோஸ் மெனுவை பின் பண்ணிட்டிங்கன்னா அந்த மெனு பார் இருக்காது. இதுக்கு பேர் செர்ச் கமாண்ட் பார். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த சார்டோஸில் இதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம், ரிப்பனில் ஆக்சுவலாக கமாண்ட் மேனேஜர்னு சொன்னோம். ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி எனேபிள் கமாண்ட் மேனேஜர் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிடென்டலாக யாரோ ஒருத்தர் இதை டிசேபிள் பண்ணிடுறாங்க. என்ன ஆகும், கமாண்ட் மேனேஜர் போயிடும். அது திரும்பி கொண்டு வரது கஷ்டம். இது தேடணும். எங்கே இருக்குது அப்படின்னா, வியூன்னு இருக்கு இல்லையா, இந்த மெனு வரும். சார்டோஸ் மெனுவில் வியூவில் டூல்பாரில் இந்த இடத்துல இருக்குது எனேபிள் கமாண்ட் மேனேஜர்னு இருக்குது. இதை செக் பண்ணிங்கன்னா கமாண்ட் மேனேஜர் வரும். சார், இதை ஞாபகம் வெரி ஃபர்ஸ்ட்டு நான் உள்ளே வரேன், யாரோ ஆக்சிடென்டலாக இருக்குது, அதை எப்படி நான் எடுத்துக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு இங்கே இருக்குது செர்ச் கமாண்ட் பார் இருக்கு இல்லையா, இங்கே சர்ச் பண்ணுங்கள், கமாண்ட் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். COMMAND டைப் பண்ண ஆரம்பித்த உடனே இங்கே இந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இது வரும். நமக்கு வேண்டிய ஆப்ஷன் ஃபஸ்ட்லேயே இருக்குது, எனேபிள் கமாண்ட் மேனேஜர் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா சொல்கிறான், எனேபிள் கமாண்ட் மேனேஜர் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாத சார், இந்த ஐபால் இருக்கு இல்லையா, ஷோ கமாண்ட் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அழகாக என்ன பண்ணுவான், இது எங்கே இருக்குன்னு அவங்க ஒரு மூவி மாதிரி வருங்க. அந்த ஆரோ போட்டு காமிக்கிறானா, புரியுதாங்க, அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோதான் நான் சொல்கிற, புரியுது இல்லையா? நேராக போங்க, வியூ டூல்பார் எனேபிள் கமாண்ட் மேனேஜர். ஒரு ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸை முழுமையாக கற்றுக்கலன்னா கஷ்டம். வெரி ஃபஸ்ட்டு சார்டோஸ் ஓப்பன் பண்ணிங்க, யூடியூப் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட ஹெல்ப் போவீங்க? இங்கே இருக்குது. அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஆரோ இருக்கா, கொலாப்ஸ் கமாண்ட் மேனேஜர். நம்ம யோசிக்காமல்
நம்மளே ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு ஆர்வத்தில் இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த கமாண்ட் மேனேஜர் என்னன்னா கொலாப்ஸ் ஆகிடும். சார் அதிலே இருந்தில்ல கொலாப்ஸ் கமாண்ட் மேனேஜர், ஆமாம். அதை நம்ம டூல் டிப்பெல்லாம் கவனிக்காமல் கொலாப்ஸ் பண்ணிட்டோம்னு வைங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அப்போ என்ன ஆகும்னா இந்த கமாண்ட் மேனேஜர்லாம் ஒரு சின்ன டேப் மாதிரி போயிடும். இப்போது சார் நிறைய டூல்ஸ் இருந்தது திடீர்னு காணாமல் போச்சு அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லை, இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கெட்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கெட்ச் கமாண்ட் மேனேஜர் அதில் இருக்க டூல்லாம் வரும். ஆனாலும் எங்கே ப்ராப்ளம் ஆகுதுன்னா மவுஸை நீங்கள் எடுத்த உடனே திருப்பி கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ கொலாப்ஸ் கமாண்ட் மேனேஜர் அந்த பட்டன் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு இந்த ரியல் எஸ்டேட்னு சொல்லக்கூடிய இந்த கிராஃபிக் ஏரியா அதிகமாகிடும். அப்போ என்ன பண்ணோம், இதை கிளிக் பண்ணி நமக்கு எந்த டேப்பில் என்ன டூல் வேணுமோ அதை எடுத்துக்கணும். அது ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த கமாண்ட் மேனேஜர் மினிமைஸ் ஆகிடும். சார் இது இனிஷியல் ஸ்டேஜ் சார், எனக்கு வந்து இது பெர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கமாண்ட் மேனேஜர் ஸ்கெட்ச் கமாண்ட் மேனேஜரை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். நேராக இந்த சைடு வாங்க, இங்கே பின் பண்ணலாம். பின் கமாண்ட் மேனேஜர் கொலாப்ஸ் ஆகாது. இந்த ஒரு விஷயம் தெரியலன்னா கஷ்டம் இல்லையா, அடுத்து இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு சாஃப்ட்வேர்லையும் யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் போங்க. ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இல்லைன்னா நம்ம பயந்துக்கிட்டே இருக்கணும், என்ன ஆகுதோ என்னாச்சு திடீர்னு கமாண்ட் மேனேஜரை காணாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸில் இந்த சைடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது என்னன்னு சொல்கிறோம், ஃபீச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஃபீச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ இந்த ஏரியாவுக்கு பேர். இது ஃபீச்சர் மேனேஜர் டேப், ஃபீச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ டேப். இந்த டேப்பில் கிளிக் பண்ணால் மட்டும் இது வரும். இது ப்ராப்பர்ட்டி மேனேஜர் டேப். இதை கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜர் வரும். அது மாதிரி இங்கே நிறைய டேப்ஸ் இருக்குது. கான்ஃபிகரேஷன் மேனேஜர் டேப் இருக்குது, டிம் எக்ஸ்பர்ட் மேனேஜர் டேப் இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது. இந்த லாஸ்ட் ஒன்று வந்து டிஸ்பிளே மேனேஜர் டேப். இதெல்லாம் நமக்கு வேணுங்கும்போது நம்ம அந்த டேபை கிளிக் பண்ணுவோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இது வியூ ஹெட்ஸ்அப் டூல் பார்னு பேர். வியூ ஹெட்ஸ்அப் டூல் பார். இது டாஸ்க் பேன். இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் கற்றுக்கலாம். அட்லீஸ்ட் நேம் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக. இது 3D ட்ரையாடுன்னு பேர் இதுக்கு பேர். இங்கே யூனிட் சிஸ்டம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, MMGSன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மெஷர் பண்ணுற யூனிட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். மீட்டர் கிலோகிராம் செகண்ட் அப்படின்னா, MKSன்னு என்ன அர்த்தம், மீட்டர் கிலோகிராம் செகண்ட். மில்லிமீட்டர் கிராம் செகண்ட் இதை யூஸ் பண்ண போகிறோம். இம்பீரியலாக இருந்தால் IPS, இன்ச் பவுண்டு செகண்ட், இதை யூஸ் பண்ணலாம். நமக்கு எது வேணும்னாலும் நீ சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சார் இடையில மாற்றிக்கலாம், தாராளமாக மாற்றலாம். நமக்கு வந்து இப்போதைக்கு நம்ம MKS யூஸ் பண்ணிக்குவோம். மெட்ரிக்கில் பேஸ் ஃபியூச்சர் க்ரியேட் பண்ணும் அப்படின்னா என்ன, இப்போ ஏதாவது மாடல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு பேஸ் ஃபியூச்சர் வேணும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது மவுஸ் இந்த இடத்துல ஹோவர் பண்ணுங்கள். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுக்கு பேர் என்ன சொன்னோம், ஃபீச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ. இதில் டீஃபால்ட்டாக 3 பிளேன் இருக்குங்க. ஃப்ரண்ட் பிளேன், டாப் அண்டு ரைட் பிளேன் இப்படி இருக்கும். சார் இது என்ன சார் ஹைலைட் மட்டும் ஆகுது, பெர்மனெண்ட்டாக தெரியாதா? தாராளமாக தெரியும். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள், இந்த ஷோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். சார் ஒன்று மட்டும் தானே தெரியுது, ஃப்ரண்ட்டு பிளேன் மட்டும் ஹைலைட் ஆகுது, எனக்கு மீதி 2 பிளேனும் தெரியணும். ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டாவது அண்ட் டாப் அண்ட் ரைட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டையும். அதுக்கப்புறம் ஷோ அப்படின்னு சொல்லுங்கள், பெர்மனெண்ட்டாக வரும். இது யாரும் இந்த மாதிரி வச்சு ஒர்க் பண்ணுறதில்ல, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் சொல்கிறேன். சார் வேண்டாம் சார், அப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே கிளிக் பண்ணுங்கள், ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் ஹைடுன்னு கொடுங்க. ஸோ இது முதல்ல தெரிஞ்சுருக்கணும். சார் இந்த 3ல் நம்ம எந்த பிளேனை செலக்ட் பண்ணுறோன்றது முக்கியம் சார். பேஸ் ஃபீச்சர் க்ரியேட் பண்ணும்போது ஒரு ரொட்டீனாக ஒரு 6 வேலை வரும். முதல் வேலையாக பேஸ் ஃபீச்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் பிளேனை செலக்ட் பண்ணும். நம்ம எந்த பிளேனை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபைனல் ப்ராடக்டோட ஓரியன்டேஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நான் வந்து ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கிறேன், ஸ்கெட்ச் பிளேனா. இந்த இடத்துல இங்கே ஷோ இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஸ்கெட்சுன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வாங்க, இந்த மாதிரி வரும்.
இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 2 பட்டன் வரும். ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணணும். ஸ்கெட்ச் மோட்லேருந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணால் இதை யூஸ் பண்ணுங்கள். இது சேவ் பண்ணிட்டு வருது, கேன்சல் பண்ணிட்டு வருது. நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்த செஷனில் பேஸ் ஃபீச்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு இந்த ஸ்கெட்ச் கமாண்ட் மேனேஜரை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதில் இருக்க டூல்ஸை அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.